வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்றும் நாடாளுமன்றத்தில் சீறி பாய்ந்திருக்கிறார். அந்த சீறி பாய்ச்சலில் அவர் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார். குறிப்பாக சுகாதாரத்துறையை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் நடந்த அந்த கருத்து மோதலில் வைத்தியர் அர்ஜுனா எதனை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார், அதன் பின் அங்கு பேசப்பட்ட விடயங்கள் என்ன, வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி முகநூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, இவைகளை மையப்படுத்திய களத்தோடு இந்த காணொலியில் நாம் பயணிக்க இருக்கின்றோம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய வலையொலியை குறித்து சொல்லுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு சூழலை எட்டும். வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி முகநூல் ஒன்றில் பதிவிட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவை மையப்படுத்திய செய்தியை எடுத்து வைத்துவிட்டு இந்த காணொலிக்குள் செல்வது இந்த காணொலியை மையப்படுத்திய களத்திற்கு சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். முகநூல் பகுதியிலே ஒரு செய்தியை பார்த்தேன். அந்த செய்தி வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி ஒரு தோழர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. எங்களுடைய தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் சார்ந்த களத்திற்குள் பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவர்கள் பெரும்பாலும் மக்களை நம்பி நாங்கள் பயணிப்பதாக கருத்துக்களை எடுத்து வைத்து மக்களுக்காக இருப்பதாக சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இவர்களால் மக்கள் அடைந்த நலன் என்ன என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது அது வியப்பாகத்தான் இருக்கின்றது. ஒரு கட்சி ஆட்சி பீடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த கட்சி தான் கொண்டு வருகின்ற திட்டங்களை யார் எதிர்ப்பார் என்று பயந்து கொண்டு வரும் என்றால் எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள்தான் எதிர்ப்பார்கள் என்கின்ற அடிப்படையில் அது பயந்து கொண்டு வரும். ஆனால் இங்கு ஒரு மனிதனை மட்டும் பார்த்து ஆளுங்கட்சி பயந்து கொண்டிருக்கின்றது. ஒல்லியாக இருக்கக்கூடிய அந்த மனிதன்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள். இந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் என்ன கேள்வியை கேட்பார் என்பதே நமக்கு தெரியாது. அப்படி கேட்டால் அதற்கு பதில் சொல்ல முடியுமா என்கின்ற கேள்வி, அல்லது நாம் எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள் அதாவது மக்களுக்கு சார்ந்ததாக பயணிக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி நம் மனதிற்குள்ளே எழும்பி விடுகிறது என்று ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் பயத்தோடு தங்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் செய்யக்கூடிய ஒரு களம் உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற அந்த மனிதன் மீது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பயம். இதுவரை பலர் படித்தவர்கள் வந்திருக்கின்றார்கள், பலர் இந்த பதவியை மையப்படுத்தி பயணித்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆனால் தான் பார்த்து கொண்டிருந்த வேலையை துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு இந்த மக்கள் பணி தனக்கு உகந்த பணி, இந்த மக்களுக்காக நான் களத்தில் நிற்க வேண்டும் என்று எந்தவித பின்புலமும் இல்லாமல் தன்னை மட்டும் நம்பி ஒரு மனிதன் களத்தில் வந்திருக்கிறான் என்றால் அது வைத்தியர் அர்ஜுனாவைத்தான் குறிப்பிட முடியும். இன்று வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் விமர்சிக்கப்பட்ட காலம் உண்டு. அவருடைய ஒவ்வொரு செயல்களையுமே விமர்சித்தவர்கள் உண்டு. இன்று வைத்தியர் அர்ஜுனா பேசினால் எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்கின்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே உருவாகி இருக்கிறது. அதுபோல சுகாதாரத்துறை எந்த துறையாக இருந்தாலும் சரி, அங்கு நடைபெறுகின்ற அனைத்து குளறுபடிகளையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு மனிதனாக வைத்தியர் அர்ஜுனா இருக்கிறார். இனி அவரை புறந்தள்ளிவிட்டு அரசியல் பேச முடியாது, அல்லது இனி அவரை தள்ளி வைத்துவிட்டு தமிழர்களத்தில் அரசியல் நகராது. எனவே வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற அடையாளம்தான் இன்றைய அரசியல் களத்தின் அடையாளமாக இருக்கிறது என்று அந்த முகநூலில் பதிவிடப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி என்று கூட சொல்லலாம். காரணம், வைத்தியர் அர்ஜுனா மீது இவ்வளவு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே என்கின்ற ஒரு எண்ணம் கூட மனதில் எழும்புகின்றன. இன்று நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா இது போன்ற ஒரு களத்தை தான் எடுத்தார் மக்களுக்காக. சுகாதாரத்துறை வடக்கு பகுதியில் சில நல்ல விடயங்களை செய்திருக்கிறது. அதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன், அதற்காக பாராட்டுகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் எங்களுடைய பகுதியில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தை குறித்து அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். தாதியர்கள் நடத்தி இருக்கக்கூடிய இந்த போராட்டம் இப்பொழுது விரிவடைய தொடங்கி கொண்டிருக்கிறது. அது விரிவடைகின்ற பட்சத்தில்
பாதிக்கப்படுவது பொதுமக்கள்தான். மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வரக்கூடிய பொதுமக்கள், அங்கு வேலைக்கு ஆட்கள் இல்லை என்கின்ற அடிப்படையில் அவர்கள் சிரமப்படக்கூடிய ஒரு களம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அரசு இது சார்ந்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அழுத்தமாக வைத்தியர் அர்ஜுனா பதிவிட்டிருக்கின்றார். சுகாதாரத்துறையில் வைத்தியர் அர்ஜுனா எழுப்பி இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு இன்று வரை அரசு சார்பில் பதில் இல்லாமல் தான் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. எவ்வளவு ஊழல்களை மையப்படுத்திய செய்தியை அவர் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கின்றார். எவ்வளவு பேருடைய பெயர்களை சொல்லி இவர்களெல்லாம் இந்தந்த பிழைகள் செய்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாக எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு. ஆனால் இப்பொழுது சுகாதாரத்துறையை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல நகர்வுகளை உள்வாங்கிக் கொண்டு அதை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்து மக்கள் படுகின்ற வேதனைகளிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கான களம், அல்லது அவர்கள் ஒரு நோய்பட்டிருக்கிறார்கள், மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் செய்ய வேண்டும், அதற்கான களம் அங்கு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஆனால் அங்கு தாதியர் இல்லை என்கின்ற சூழல் வருகின்ற பொழுது அந்த மக்கள் எவ்வளவு பாதிப்புகளை அடைவார்கள் என்கின்றதையெல்லாம் மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி, நாடாளுமன்றத்தில் அவர் மக்கள் சார்ந்து பேசி இருக்கக்கூடிய கருத்துகள், முகநூலில் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவுக்கு வலு சேர்ப்பதாக இருக்கின்றது என்பதுதான் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா பேசுகிறார் என்கின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் கடுமையான விமர்சனங்களை அவர் சந்தித்தார். அதை குறித்தெல்லாம் நாம் நிறைய காணொளிகளில் பேசியிருக்கின்றோம். அவரை ஒரு மனநோய், மனம் நலம் பாதிக்கப்பட்டவர் என்கின்ற அடிப்படையிலெல்லாம் பேசியவர்கள் உண்டு. ஆனால் இன்று அதே வைத்தியர் அர்ஜுனாவே எங்களுக்கான விடிவு இவர் கையில் இருக்கிறது, இவரிடம் பிரச்சனையை கொண்டு சென்றால் கண்டிப்பாக அதற்கான ஒரு முடிவை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனால்தான் இப்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா பேசப் போகிறார் என்கின்ற செய்தி வந்த மறுநிமிடத்திலே அவர்கள் ஆட்டம் காணத் தொடங்கி விடுகிறார்கள். எதை குறித்து பேசப் போகிறாரோ, நம்மை என்ன சிக்கலில் மாட்டிவிடப் போகிறாரோ என்கின்ற பதபதைப்பு அவர்கள் மத்தியிலே எழும்பி விடுகின்றன. இன்று கூட அதைத்தான் நாம் இந்த சுகாதார துறையை மையப்படுத்தி வைத்தியர் எடுத்து வைத்த கருத்துகளில் நம்மால் அறிய முடிந்தது. எங்கோ ஒருவன் இருக்கின்றான், அந்த எங்கோ இருக்கக்கூடியவனுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்கான களங்களை அவரை சார்ந்தவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல்தான் ஒரு நியாயமான அரசியல் பாதையாக இருக்கும். இங்கு வைத்தியர் அர்ஜுனா அந்த நியாயமான அரசியல் பாதையை எடுத்திருக்கிறார் என்பதாகத்தான் கணிக்க முடிகிறது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.